ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருப்பது நம்ம ஜெமிஷால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நானே ஒரு வேர்ல்டு உருவாக்கி வச்சுருந்தேன். அந்த வேர்ல்டுக்குள்ளே போகலாம். டிங் உள்ளே வந்தாச்சு. விளாட இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டுருக்கு. அப்போ தான் நான் டெல்லிக்கு போகிற வீடியோ உங்களுக்கு அப்லோட்ஸில் வரும். பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஷேடர்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதான் நான் வீடியோவில் எண்டு கிட்டே காமிக்கிறேன். லோடு ஆகிடுச்சு. இது நான் வந்து போன தாட்டியோட கண்டினியூ பண்ணி வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி இந்த வேர்ல்டு சும்மா நான் சீட் எடுத்து போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்தமாரி சீடு இதெல்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு நெதர் போர்ட்டல் இருந்துச்சு. அது பக்கத்தில் இங்கே செஸ்ட் இருந்துச்சு, அதை நாடே போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்ல லக்கியஸ்ட்டு ஒரு போர்ட்டல். பார்த்தீங்கன்னா இங்கே அப்சிரியன் வந்து இதை திருப்பி போட்டுருணும். அடுத்து இந்த அப்சிரியன் இருக்கா, இதை எடுத்து மேலே போட்டால் முடிஞ்சிடுச்சு. அது திருப்பி போடணும். அது மாதிரி லைட் எடுத்து டைப் பண்ணிட்டால் முடிஞ்சிடுச்சு. இதோ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சடனாக பார்த்தீங்கன்னா இது வளர்ந்துருச்சு, அதான் பார்த்துட்ருக்கேன். வாங்க மேலே ஏற முடியுமா முடியாதா, அப்புறமா பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த விளையாட்டி தான் வருவேன். ஏன்னா இங்கே தான் என் வீடு இருக்குது. நான் உங்களுக்கு வீடு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய வில்லேஜஸ், ஒரு வில்லேஜ் தான் இருக்குது. சரௌண்டிங்கில் ஒரு மைன் இல்லை. மைன் அப்புறமா கண்டுபிடிப்போம். நம்ம போயிட்டே இருக்கோம். என்ன செய்கிறது? உங்கள்கிட்ட இன்னொரு சொல்ல மாற்றிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பயம் கிட்ட சுற்றி இருக்கு. 3 பயம் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மலான வில்லேஜ் பயம். அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா ஜங்கிள் பயம். இன்னும் கொஞ்சம் நான் போகிறேன், நீங்களே பாருங்கள். அங்கே தூரத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுதா? அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அக்கேஷியாவோட சின்ன வருஷன் பயம். சின்ன வருஷன் தான் அந்த அக்கேஷியாவோட சின்ன வருஷன். அப்பா ஆடுதான் 2ஆகுது. எனக்கு வந்துடுச்சு. வாங்க அப்படியே போவோம். அப்போ சின்னது நினச்சா பெருசாக தான் இருக்குது. நல்ல பெரிய பயம் தான் இருக்குது. வாங்க ஆம்டோ இது அடிக்கணும், அப்போ தான் இது கிடைக்கும். ஆனால் நம்ம ஷேர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்போ பார்த்துக்கலாம். அப்பா மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது 4ஆவது பயம், செரி பயம். நான் ஃபஸ்ட்டு விளையாடும்போது 3 பயம்ஸாக பார்த்தேன். இப்போ 4th செரி பயம் பார்த்துருக்கேன். சரி, என்ன செரி பயம் பார்ப்போம். என்ன செரி வச்சுருக்கான்னு. இப்போ நான் என்னென்னு சொல்கிறது, மவுண்டன் செரி பயம் கிடச்சிருக்கு. மவுண்டனே ஏறி செரி பயம்ஸ்லாம் இருக்குது. சரி, இந்த பயம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, எக்கேஷியா பயம். அதனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, பசிக்குது, ஓட முடியும். சாப்பிடு. நம்ம நிறைய ஃபுட்டெலாம் சர்வ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வீடியோவில் கோல் என்னென்னா, நம்மளை ஒரு வீடு இப்போதைக்கு கட்டணும் இந்த பார்ட் 1. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய இதெல்லாம் எடுக்க முடியும். இந்த பார்ட் 1 நம்ம ஒரு வீடை கட்டாமல் போக மாட்டோம். இது ஆடு. சரி, முதல்ல வுட்டில் கலெக்ட் பண்ணிப்போம் வீடுக்காக. சீக்கிரம் கட்டுவோம். ப்ரோ, நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ப்ரோ அதான் வில்லேஜஸே இருக்குது, வில்லேஜில் நீங்கள் வாழலாமே, இதுக்கு தனியாக வீடு. ஆனால் வில்லேஜஸ் படி ப்ராப்பர்ட்டி, அது வில்லேஜஸ் ப்ராப்பர்ட்டி, இது நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி. அதனால் நான் எடுத்து வீடு கட்டுறேன். ஆனால் இது தப்பு தான். ரியல் லைஃப்பில் மரத்தை வெட்டுறது தப்பு. மரத்தை வெட்டக்கூடாது, பிளான் பண்ணணும். ஓகே, இதில் வந்து நம்ம சர்வைவலுக்காக நான் பண்ணுறேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் எப்படியாவது ஒரு 5 பிளான்ட்டையாவது பிளான் பண்ணுறேன். 5 ட்ரீயை. இட் இஸ் மை வாக்கு. நான் சொன்னதுக்கு இந்த மரமே எனக்கு ஆப்பிள் கொடுத்துருச்சு. இது அக்கேஷியா போய் மைண்ட் தான் தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல நிறைய நல்லதாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஓக்கு தான் தேவை. ஏன்னா ஓக்கை வச்சு தான் நம்ம முதல்ல ஒரு ஃபவுண்டைன் மாரி ஒன்று கட்டணும். அந்த ஃபவுண்டைனை வச்சு தான் அதுக்கு பேஸு, வால்ஸு, சீலிங்கு இந்த மாதிரிலாம் கட்டணும். முதல்ல கொஞ்சம் நேரம் இப்படியே போயிட்டுருக்கட்டும். நான் கொஞ்சம் நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்ருங்க.
நான் உங்களுக்கு வீடு கட்டும்போது நான் என்னென்னு சொல்கிறேன். அது வரைக்கும் எனக்கு வாய் வலிக்குது, அதனால் நான் பேசலை. இனிமேல் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படியே வீடியோவை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பங்கின் கிடச்சிருக்கு. இது வந்து அச்சீவ்மெண்ட் பங்கின். அச்சீவ்மெண்ட் பங்கின்னா என்ன சொல்கிறீங்க தெரியுமா? ஏன்னா இதை வச்சு நான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பங்கினை வச்சு அச்சீவ்மெண்ட் எடுக்க தெரியாது. ஆனால் அதை வச்சு அயன் கோலம் பண்ணலாம். அயன் கோலமுக்காக இந்த அச்சீவ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒருத்தவங்க தான் செய்ய முடியும். அதனால் நான் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். முதல்ல வீடு கட்டுறதுக்காக ஒரு நல்ல இடத்த பார்த்துட்ருக்கேன். ஐ திங்க் இந்த இடத்துல எங்கேயாவது கட்டலாம்னு யோசிக்கிறேன். அப்பாடி, என்னடா பண்ணி கூட ஷேடோ கிழிஞ்சிடுச்சு போல ஆரம்பிச்சிச்சு. ஸோ சார், நத்திங் ப்ராப்ளம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் நேற்றையே வெட்ட ஆரம்பித்தேன் முன்னாடியே. அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து கிராஃப்டிங் டேபிள் அது இதுன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஆட்டிட்டு போயிடுவோம். கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்ருங்க. எப்படியா இருந்தாலும் டைம் ஃபாஸ்ட்டில் இதை போட்டுடுறேன். இது டைம் ஃபாஸ்ட்டில் போகட்டும், நீங்களே பார்த்துக்கங்க. கொஞ்சம் இந்த ப்ராக்ரஸ் பார்த்து நீங்கள் கடுப்பாகலாம். டைம் லேஸில் போட்டிருக்கேன், மறக்காமல் பார்த்துட்ருங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஃபார்மை கட்ட போகிறோம். சாரி, வீடு கட்ட போகிறோம். நான் வீடுக்காக இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல வீட்டுக்கு ஒரு ஃபவுண்டேன் முன்னாடி போட்டு விட்டுருக்கலாம். அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். டிங் 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 டிங். இப்போ கீழே வச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனால் இப்போதைக்கு சொல்லி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. பேன்லெஸ்லாம் அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அடிபடுறதுனால இன்னும் அடிபடக்கூடாதுன்னு எம்ஏஜிக்காக வாட்டர் பக்கெட் செய்ய போகிறோம். அதுக்காக அயன் கோலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நடுறதுக்காக எல்லா ஷெடியூலுக்காக பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இதுதான் அயன் கோலம். போட்டு அடி இப்படியும் அடிப்போம். கொஞ்ச நாள் இவன் அடிக்கிறது ஓடி இருக்கும், கொஞ்சம் பார்த்துருக்காங்க. நடுவில் அடி வாங்குவோம், அதை பற்றி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் கூட இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு வந்துட்டு நான் ரோப்ளாக்ஸ் ஐடி வேணும்னா அதையும் நான் கொடுக்குறேன். மைக்ரோசாஃப்ட் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் ஐடி, எல்லா ஐடியும் கொடுக்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா. உங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். நான் உங்களை வீடு கட்டி முடிச்சுட்டு பார்க்குறேன். பாய். கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வீடு கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் பக்கெட் செஞ்சுக்கலாம். பக்கெட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். வீடு கட்டி பார்க்குறேன். பாய். அவ்வளோதான், வீடு கட்டி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா 6 நாள் ஆச்சு வீடை முடிச்சிட்டோம். இப்போதைக்கு நான் பேசிக் கட்டியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோர் போட்டு மேலே போடலாம். அதுக்காக நான் வந்து இந்த இடத்த கவர் பண்ணியிருக்கேன். மற்ற இடத்துல ஜன்னல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உள்ளதாக இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸு, மேலே பிளாக்ஸ். அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம வீடு. பர்ஃபெக்ட், எக்ஸ்ட்ரீம்லி பர்ஃபெக்ட். எனக்கு இந்தமாரி வீட்டில் இருக்க பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? சரி, கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். எனக்கு இதுக்கு முன்னாடி நிறையா இருக்குது.
நான் உங்களுக்கு வாங்கி உட்காந்து வீடியோ பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மக்களே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியுதா, அது ஷீல்டு எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து அந்த இது இல்லை சர்க்கிள், அதனால் நான் காமிக்கிறேன் இன்னும் நம்பர் போட்டேன்னு. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்காக நான் என்னென்ன போட்டேன்னு. அந்த மேப்பில் காமிக்கிறேன். இது ரிசோர்ஸ் பேக், பிஹேவியர் பேக்கு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் பேக்கில் ஒன்றும் போடல, ரிசோர்ஸ் பேக்கில் தான் போட்டிருக்கேன். வெறும் 2 ஷேர் ட்ரெஸ்ஸு ஒரு யூஸ்ஃபுல் மேலே வந்துச்சு. அதேமாதிரி உங்களுக்கு ஆர்மருக்கும் வரும். இதோ இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் பேக்ஸ் பர்ஃபெக்ட், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் என்ன ரிசோர்ஸ் பேக் யூஸ்ஃபுல் என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும்ல. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்காக கொடுக்கலாமா, நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கணும், நான் கொடுக்கல. இது வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஜாவா எடிஷன் மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் கிறிஸ்டலாக இருக்கும் கிளியர் மாதிரி. இது வந்து கிரேவ் ஸ்டோனு, இது வந்து டெக்கரேஷன் அந்த ஸ்டார் இது மாதிரி. இதே மாதிரி எங்கிட்ட இன்னொன்று இருக்குது. இங்கே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது எக்ஸ்ரே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நான் தான் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா இதுக்காக தான் வச்சுருக்கேன். அதான் நீங்களே பாருங்கள். பாப்பாடி நைட் ஆகிடுச்சு, தூங்குவோம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இது தெரியும். வாங்க வந்துச்சு. பாடி என்ன தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதுக்கும் மேலே முடியல நிறைய இருக்குது. பறக்காமல் தாருங்க, என்னை கடுப்பேற்றுறாங்க. சரி வெளில போய் பார்ப்போம் நம்மளுக்காக என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. இதோ இதான் நான் கட்டின வீடு. ஃப்ரண்ட் சைடு ஈஸிக்வல் டு பாக்ஸ். இந்த நைட் அது வெடிச்சிச்சு, க்ரீப்பர் வண்டி வெடிச்சுட்டானே. இன்னும் கொஞ்சம் வீட்டு முன்னாடி இருக்கலையே, இல்லைன்னா செத்துருப்பேன் வீடு காலி. சரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்ச். உங்களுக்கு வீடியோ முடிச்சதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோடய மைன்கிராஃப்ட் ஐடியை வந்து பார்க்கணுன்னா இதான் என் மைன்கிராஃப்ட் ஐடி. மறக்காமல் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டில் இது வந்து என்னோடய செகண்ட் ஐடி. என் ஃபஸ்ட் ஐடி இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஐடி. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா நான் தான் அதிகமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நான் தான் அதிகமாக இருந்திருக்கணும். ஆனால் நான் இந்த ஐடி தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஐடியில் சின்ன ஃபால்ட்டு வந்துடுச்சு. கஷ்டப்பட்டு நல்லா இதை வச்சுருக்கேன். அதுவும் அதிக மார்க்ஸ் கொட்டிருக்கேன், அதிக மைனிங் பண்ணியிருக்கேன் எல்லாத்தோட. அதிக ட்ராவல் டிஸ்டன்ஸ் மீடி யூடியூப் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோமா இருக்காமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.